வணக்கம் நண்பர்களே. $2 பில்லியன் இந்த ட்ரோன் ப்ராஜெக்டுக்காக மட்டுமே ஒரு நாடு ஒதுக்குறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது. நான் இந்தியாவை தான் சொல்றேன். இந்த $2 பில்லியன் ஏதோ நம்ம போய் அமெரிக்கா கிட்ட ட்ரோன்ஸ் வாங்குறதோ இல்ல பிரான்ஸ் கிட்ட போய் ட்ரோன்ஸ் வாங்குறதோ இல்லைங்க. முழுக்க முழுக்க இண்டிஜீனியஸா உள்நாட்டில் தயாரிக்கிறதுக்காக ரொம்ப டாக்டிக்கலான ஒரு சில ட்ரோன் தொழில்நுட்பங்களை கொண்டு வரதுக்கான இந்த ப்ராஜெக்ட் சொல்லப்படுது. $2 பில்லியன் ப்ராஜெக்ட்ல எத்தனை பேரை வேலைக்கு எடுக்க போறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளாங்க. இது 5 லட்சம் பேருக்கு மேல கூட போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதை பத்தின ஒரு டீட்டெயிலான ஒரு தகவல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான இந்த ஒரு சில நாட்களா இந்த பார்டர் டிஸ்பியூட்டை பத்தி அதிகமான செய்திகள் வருது. அதுவும் அல் ஜசீரா, CNN அளவுக்கு இன்னைக்கு செய்திகள் போயிடுச்சு. ஸோ என்ன விஷயம் ஆக்சுவலாக நடந்திருக்குன்னா, கரெக்டாக 3 நாளைக்கு முன்னாடி நேபாளோட இப்போ இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட்ல இருந்து வந்த இந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ இவர் அவங்களோட பார்லிமெண்ட்ல குறிப்பா இந்த பார்டர் டிஸ்பியூட்டை பத்தி பிரச்சனைகள் எழும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இதுல இந்தியாவும் நேபாள் மட்டும் இல்லை, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் வேணும். யூகேஓ, ஏன்னா பிரிட்டன் தானே அப்போ இருக்கும்போது இந்த பவுண்டரியை ட்ரா பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களோட இந்த டிஸ்பியூட் பவுண்டரியில சைனா பக்கமும் இருக்கு அப்படின்னு. ஸோ யூகேவும் சைனாவும் ஒன்றிணைஞ்சு தான் இதை தீர்வு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார். இதுதான் இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ஸோ மூணாவது தேர்ட் கண்ட்ரி எப்படா உள்ள வரலாம் அப்படின்ற கேள்விகளை இந்தியா இப்ப பதிலடி கொடுத்திருக்காங்க. நம்மளோட எம்இ ஸ்போக் பர்சன் மிஸ்டர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் எப்பொழுதுமே எந்த விஷயத்திலுமே நாங்க ஈடுபாடோட செயல்பட மாட்டோம், அது எங்களோட கொள்கையிலேயே கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நேபாளுக்கும் இந்தியாவை பொறுத்தளவு 98% பார்டர் பிரச்சனைகள் எந்த பார்டரும் இல்லாம அது மொத்தமா தீர்க்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள ஒரு சில இடங்கள்ல தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது தீர்க்கப்படணும்னா அது பைலேட்டர் மெக்கானிசம் மூலமா தான் அது நாங்க செயல்படுத்துமே ஒழிய இந்த மாதிரி 3வது நாடை வச்சு நாங்க பேச மாட்டோம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இவரோட இந்த சர்ச்சை கருத்தை முன்னிட்டு அந்த பார்ட்டி அந்த கட்சியோட தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிக்கு ஒரு தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் பார்த்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் இப்ப இந்தியாவோட இந்த பிஜேபி பார்ட்டியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கும் போயிருக்காரு. ஒரு பயங்கரமான வரவேற்பு இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இணக்கமான விஷயங்கள் ஒரு பக்கம் இந்தியா இந்த பார்ட்டி வழியா வச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவரும் ஒரு தேச உணர்வை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் இது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பதிலளிக்கிற விதமா செய்யறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் கொஞ்சம் பாலிஷ் என்ன சொல்லிருக்காருன்னா, அவங்களும் என்கரேஜ் பண்ணிருக்காங்க, நம்மளும் என்கரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கலா இந்த ஒலி சர்மா மற்றும் எதிர்கட்சிகள் அப்பப்ப இதை கொண்டு வரதான் போறாங்க இனி. ஸோ இதையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்றதான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறாங்க. இந்த வர்த்தக ரீதியான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப இந்தியாவும் ஒமனும் ஒரு மேசிவான ஒரு டீல் போட்டிருக்காங்க. பொதுவா இந்த காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் CEPAன்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா பல பேர் இந்தியா, அமெரிக்கா, யூகே, யூரோப் நாடுகளோட இந்தியா டீல் போடுறாங்க, நிறைய UAE போடுறாங்க, இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. ஆனா ஒமனோட போடுற டீலு மிகப்பெரிய ஒரு டீலுங்க. ஏன்னா ஒமனை பொறுத்தளவு கம்ப்ளீட் அவங்களோட ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இந்தியா தான் டெவலப் பண்ண போறாங்க. அவங்களோட ஃபார்மடிக்கல் இண்டஸ்ட்ரீஸே இந்தியனோட மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அங்க மிகப்பெரிய லெவல்ல கால் ஊன போறாங்க. இதுலயும் இந்தியா ஒரே பொருளை அவங்க அதிகமாக கொடுக்கறது எனர்ஜி ரிலேட்டட் விஷயங்கள் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியா கொடுக்க போற பொருள் குறிப்பா லேபர் செக்டரை இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரியான பொருட்கள் நிறைய அங்கே போய் சேரப்போகுது. புரியுதுங்களா? ஏன்னா ஃபார்மடிக்கல் இண்டஸ்ட்ரியில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஹெல்த் கேரை பொறுத்தளவு மிகப்பெரிய லெவலில் நம்ம ஆராய்ச்சி மையத்தில் எடுத்துட்டு வர ஒரு சில அமைப்புகளை கூட அவங்க ரெகனைஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஜீரோ டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் நம்மளோட ஒட்டுமொத்த ஃபார்மடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதே மாதிரி அதை தயாரிக்கிற ஃபார்மடிக்கல் இன்கிரீடியன்ஸுக்கும் இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது கீ மெடிசன்ஸ், வேக்சின்ஸ், ஆக்டிவ்
இன்கிரீடியன்ஸ், ஸோ இது எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் ஆத்தரைசேஷன், ஸோ ஆத்தரைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு அமைப்பு ஆத்தரைஸ்டா இருந்தா மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமா இந்த யூஎஃப்எஸ்டி, அதுக்கப்புறம் இஎம்ஏ, யூகே, எம்ஹெச்ஆர்ஏ, அந்த மாதிரி இன்டர்நேஷனல் பாடியோட ஃபெசிலிட்டி ரெகுலேட்டரி ஆத்தாரிட்டிஸ் வந்து அவங்க ஈஸியாக வேகப்படுத்த போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. இதுவே ரெகுலேட்டரி ஸ்ட்ரீம் லைன் சொல்லப்படுற அந்த டைமையும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க, ஜிஎம்பி, ஸோ அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸிப்படுத்த போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனால் உமன் க்ரோத் மார்க்கெட் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் சரி 302 மில்லியன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அது 474 மில்லியனா மாறும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இந்தியன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமா அவங்களோட மார்க்கெட்ல விற்பனை செய்யப்படலாம் அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுல இன்னும் நமக்கு கூடுதல் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஹப்பா செயல்படுத்தலாம். புரியுதுங்களா? அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு கல்ஃப் நாடுகளுக்கு வேண்டியதை அதே மூலமா அங்கிருந்து எடுத்துட்டு போகலாம். அது ஒரு நமக்கு ஒரு ஹப் ஆயிடுது. கல்ஃப் நாடுகளுக்கோ இல்லை ஆப்பிரிக்க நாடுக்கோ எப்படி இருந்தாலும் இந்தியா ஈஸியாக எடுத்துட்டு போகலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஹப்பா ஒமனை இந்தியா பயன்படுத்த போறாங்க. குறிப்பா நம்மளோட ஃபார்மமெடிக்கல் கம்பெனிகள் எல்லாமே இதை மிகப்பெரிய லெவலில் யூஸ் பண்ணிக்க போறாங்க சொல்லப்படுது. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலில் இருக்கிற நாடுகள் மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் மொபிலிட்டி வந்து இதன் மூலமா எடுத்துட்டு போக போறாங்க. 127 சர்வீஸ் சப் செக்டார்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2 நாடுகள் இடையான இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரியான இந்த ஒப்பந்தம் உண்மையாலே மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்தியா மாஸ்டர் பிளான், அதாவது ரொம்ப ஈஸியா எனர்ஜியை வந்து அங்கிருந்து வாங்கிட்டு இந்த விஷயங்களை மேற்கொள்ள போறாங்கன்றது தெளிவாயிருக்கு. கண்டிப்பா இது கிரிட்டிக்கல் டயத்துல ஒமன் நமக்கு உதவிகள் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சது. இதை வச்சு இந்தியா இப்ப இந்த டீலை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன இதை பத்தி யோசிக்கிறீங்கன்ற மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டரை பத்தி பார்க்க போறோம், நம்ம ட்ரோன் மேட்டர் தான். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்தியா வந்து $2 பில்லியன் மிலிட்ரி ட்ரோன்ஸ் ஆர்டரை டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக லார்ஜஸ்ட் இண்டிஜினியஸ் ப்ரொக்யூர்மெண்ட் புஷ்ஷை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயம். இண்டிஜினியஸா உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ட்ரோன்ஸுக்காக $2 பில்லியன் மிலிட்ரி ட்ரோன்ஸ் தயாரிக்கிறாங்கன்னா ஒரு காசு வருதுன்னா வேகப்படுத்துவாங்க ஒரு விஷயத்த. ஸோ எல்லா குட்டி குட்டி நிறுவனம், பெரிய நிறுவனம் எல்லாம் முந்தி அடிச்சுட்டு எப்படி தயாரிக்க முடியும், இதுக்கான ரா மெட்டீரியல் எங்க கிடைக்குது, இதையும் நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும். மொத்தமா இப்ப அலசி ஆராய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ட்ரோன் ப்ரொக்யூர்மெண்ட் மொத்தமா இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியோட இந்த ஸ்வாம் ட்ரோன் சொல்லப்படுது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்ஸ்ல இருந்தும் காப்பாற்றுற மாதிரியான விஷயங்கள், மொத்த கவுண்டர் ட்ரோன் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் எதுவாக இருந்தாலும் இந்தியா கவுண்டர் பண்ற மாதிரியான விஷயங்கள் இது மேற்கொள்ளப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நான் சொன்ன $2 பில்லியன் இண்டிஜினியஸா ஒரு தயாரிக்கிற ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ப்ராஜெக்ட் வேல்யூ சொல்லிட்டேன், ஃபோக்கஸ் நான் சொல்லிட்டேன். அதில் வந்து டாக்டிக்கல் இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் தான் ஃபோக்கஸாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டானமஸ் ஆப்ரேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்பப்போ இந்த பயங்கரவாதிகளுக்கு இந்த எல்லை பகுதிகள், உயரமான மலைப்பகுதிகளும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க. ஏஐ இன்டர்வேஷன் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நம்ம ஒரு புதுசாக, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி தயாரிக்கிறத கூட நம்ம கொஞ்சம் ரீசெட் பண்ணி அதில் கொஞ்சம் வேலை பார்த்து ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வரதுக்கு நம்ம இப்போ ஏஐ தொழில்நுட்பம் பூம் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சே இப்போ தயாரிக்கிறது அப்படின்றது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ வெண்டார் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் தான், ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இதை கொடுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இவங்களுக்கு வழங்கப்படும் சொல்றாங்க. எஃப்டிபி ப்ராசஸ் வந்து இன்க்ளூடட் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டிப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரேபிட் டிப்ளாய்மெண்ட் தான் இருக்கும், தயாரிச்ச உடனே தூக்கிட்டு போய் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்ஏசியும் எல்ஓசி தான் இவங்களோட டார்கெட். ஸோ ஒட்டுமொத்தமாக லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இந்த 2 இடத்துல தான் கொண்டு போய் வைக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. அதுலேயும் எல்ஏசி இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த தொழில்நுட்பங்களை எங்களோட கை ஓங்கி இருக்கு, அப்பப்போ காமிச்சிருப்பாங்க. பாருங்க, நாங்கள் சாப்பாடே நூடுல்ஸ் சுட சுட ட்ரோன் மூலமாக கொண்டு போய் டெலிவரி பண்ணோம்னு 2020 21 22 இந்த எல்லை பதட்டமாக இருக்கும் போதெல்லாம் இதை காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ
இந்த டிப்ளாய்மெண்ட் ரொம்ப வேகப்படுத்தணும். ஸோ இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இத்தனை ட்ரோன்ஸ் இருக்கு. ஒரு கமர்ஷியல் ட்ரோனை ஆப்ரேட் பண்றதுக்கே இத்தனை ஆப்ரேட்டர் தேவைப்படுது. அத்தனை விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்தியன் மிலிட்ரிக்கு பயன்படுத்த போறாங்கன்னா எப்படி இதை செயல்படுத்துவாங்க, அங்க இருக்கிறவங்க இதை பயன்படுத்த முடியுமான்ற கேள்விகள் எழும். இதுக்காக தான் இந்தியன் ஆர்மி வந்து 5 லட்சம் பேரை இதுக்காக ட்ரோன் வார்ஃபாருக்காகவே எடுக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. முதல் கட்டமா இதுவரைக்கும் ட்ரெயின்டா ஏற்கனவே ட்ரைனிங் முடிச்சிருக்க 50,000 பேர் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ட்ரோன் தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ன்றது புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்தியா ரொம்ப அழகாக இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 5 லட்சம் பேரை வந்து எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு சில எவ்வளோ நாளுன்ற டார்கெட் கொடுக்கல. கண்டிப்பாக இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னா அப்போ ட்ரோன் ஃபோர்ஸாக தான் இது இருக்க போகுது. ட்ரோன் ஃபோர்ஸ் தான் அப்சல்யூட்லி. இந்தியா வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மாதிரி ஏற்கனவே இப்போ ஒரு ராக்கெட் ஃபோர்ஸ் ஒன்று வரப்போகுது. பிரம்மோஸோட பிரைம் சீரீஸ் வந்தோன்னே ராக்கெட் ஃபோர்ஸ் வரும்னு சொன்னாங்க. இன்னொரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரோன் ஃபோர்ஸ் தான். ஸோ முப்படை தளபதி அவர்களை எடுத்து வச்சிருக்காங்கன்னா ஸோ ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் கீழே மொத்த இந்த ஃபோர்ஸும் வந்துரும்ன்ற ஒரு காரணங்கள்னால தான். ஸோ கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அட்வான்ஸ் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனி வேலை வாய்ப்புக்காக நிறைய மக்கள், அதுவும் இளைஞர்களை வந்து இதில் இன்வால்வ் படுத்துறதுக்கான முயற்சிகள் இருக்கும் இனி வர வருடங்கள்ல அப்படின்றதான் நமக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து சேர்ந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கடைசி பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.